ஹெச்என்பிவி பற்றி சொல்லியிருப்பாங்களே, சைனாவில் ஒரு புது வைரஸ் வந்திருக்கு, சைனாவோட மார்ச்சுரிஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, புது கோவிட் வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்கு லாக்டவுன் வருதுன்னு பயமுறுத்திருப்பாங்களே. வாங்க ஹெச்என்பிவி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள. Hello everybody, I am Dr. Fauzia, pediatrician from Chennai. So what is HNPV? HNPV is Human Metapneumovirus. Pneumonia lungs, ஏன்னா இதில் வந்து லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால இது ஹியூமன் மெட்டானியூமோவைரஸ். நமக்கு சளி இருமல் வரும்போது காமன் கோல்ட் ஆகும்போது நிறைய வைரஸஸ் காஸ் பண்ணுது, லைக் இன்ஃப்ளூயன்ஸா, பேர் இன்ஃப்ளூயன்ஸா, அடினோ, ரைனோ, அந்த மாதிரி தான் இது ஒரு வைரஸ். நம்மள எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நம்மள எத்தனை பேருக்கு வந்து நமக்கு இம்யூனிட்டியே டெவலப் ஆகிருக்கு நமக்கே ஐடியா இல்லை. அஃபிஷியலியாக வந்து இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நெதர்லாண்ட்ஸில் 2001ல். ஏன்னா அந்த வின்டர் சீசன் அந்த கிளைமேட் வந்து இதோட growth அதிகப்படுத்துது. ஸோ திஸ் ஹியூமன் மெட்டானியூமோவைரஸ் இஸ் ஆல்சோ லைக் எனி அதர் காமன் கோல்ட் வைரஸ். நமக்கு வந்தானா சிம்டம்ஸ் என்னென்னா, ஒரு 4-5 நாள் ஃபீவர் இருக்கும், கோல்ட் காஃப் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், தலைவலி இருக்கும், தொண்டை வலி இருக்கும், அப்புறம் அது தானாகவே போயிடும். பட் த மேட்டர் ஆஃப் கன்சர்ன் இஸ் யார் வந்து ஹை ரிஸ்க் பீப்புள். ஹை ரிஸ்க் பீப்புள் யாருன்னா இன்ஃபென்ட்ஸ் less than 1 year of age, ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி வந்து இம்மெச்சூராக இருக்கும். அண்ட் அடல்ட்ஸ் மோர் தென் 65 years of age, ஏன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் ப்ரெக்னென்சி லாக்டேஷன், ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், இட் இஸ் a state of immunocompromise. எனி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஈஸியாக ஒட்டிடும். அண்ட் எனி க்ரானிக் டிசீசஸ் லைக் க்ரானிக் ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லை கிட்னி டிசீஸ் இருக்குது, லங் டிசீஸ் இருக்குது, ஆஸ்தமா, டிபி, கேன்சர் பேஷண்ட், இவங்கெல்லாம் ஹை ரிஸ்க் குரூப். இந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் மட்டும் அந்த சாதாரண சிம்டம்ஸை தவிர சம்டைம்ஸ் மூச்சு வாங்குறது, இல்லை மூச்சு வாங்குறது கஷ்டம், இதெல்லாம் ஏற்படலாம். அதனால அவங்க ஆக்சிஜன் டிபெண்ட் ஆகலாம். அண்ட் இன் வெரி 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 ரேர் சினாரியோஸ் வென்டிலேட்டர் வரைக்கும் தேவைப்படலாம். இன்னொரு கிளாரிட்டி என்னன்னா, இது வந்து சொல்றாங்க இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துச்சு, செகண்ட் கேஸ் வந்துச்சுன்னா இல்லை, இது காலகாலமாக இருக்கிற கேஸ் தான், காலகாலமாக இருக்கிற வைரஸ் தான் இங்கே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. நம்ம மேட்டர் ஆஃப் கன்சர்ன் என்னன்னா, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, நாம் எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஆகுது எப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இப்போது எனக்கு அந்த தோற்று இருக்குன்னா, நான் வந்து இரும்புறேன், தும்புறேன், இல்லை மூக்கிலேருந்து தண்ணி வருது, வாயிலேருந்து வர சளி, இதுலேருந்து தான் மற்றவங்களுக்கு பரவுது, அவங்க வந்து அதை சுவாசத்தில் வாங்குறாங்கன்னா. செகண்ட் இஸ் சர்ஃபேஸ் கண்டாமினேஷன். இப்போ நான் இங்கே தும்புறேன், என் ஃபோன் மேலே தும்பிட்டேன், நிறைய பேர் லேப்டாப்பில் வேலை செய்கிறாங்க, லேப்டாப் மேலே தும்பிடுறாங்க, அண்ட் பிளேட்டில், கிளாஸில், ட்ரெஸ்ஸில், இது வழியாக மற்றவங்களுக்கு இன்ஹலேஷன் போகிறது தான் வந்து சர்ஃபேஸ் கண்டாமினேஷன். குழந்தைங்களை பிடிக்கவே முடியாது, அவங்க எங்கே வேணாலும் போய் டச் பண்ணுவாங்க, அப்படி எடுத்து ஃபோனை வச்சுப்பாங்க, வாய் வைப்பாங்க, மூக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ we understood it is through droplet direct and surface indirect transmission. ஸோ நம்ம ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும்னா, இந்த டிரான்ஸ்மிஷனை நம்ம ஸ்டாப் பண்ணணும். இஃப் யூ ஹேவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காமன் கோல்ட், வேர் அ மாஸ்க். இந்த மாஸ்க் போடுறதுனால வந்து நம்ம மற்றவங்களுக்கு மட்டும் இன்ஃபெக்ஷன் கொடுக்கறது இல்லை, மற்றவங்க இன்ஃபெக்ஷனும் நம்ம வாங்குறது இல்லை. அதனால வந்து இந்த 2-way ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கு. அதை தவிர ஹேண்ட் வாஷ் ஃப்ரீக்வெண்டாக பண்ணுங்க, சர்ஃபேஸை சானிடைஸ் பண்ணுங்க. தும்பிட்டுறீங்களா, இங்கே சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண நம்மளால முடியாது. கையை வந்து ஃப்ரீக்வெண்டாக சானிடைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கோல்டு மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து பப்ளிக் பிளேசஸ் போகாதீங்க, மால்ஸ், மூவி தியேட்டர்ஸ், ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் ஆல் ஃபெஸ்டிவல் டைம். பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நம்மளால வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் அதிகம். அண்ட் ஃபுட் வந்து பேலன்ஸ் டயட், உங்கள் ஃபுட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், கீரை இருக்கணும், அண்ட் மீட் இருக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் பேலன்ஸாக எடுத்துக்கோங்க. And very very important, if your symptoms are there for more than 4 to 5 days, 4 to 5 daysக்கு மேலே இருக்கு, உங்களுக்கு சுவாசத்தில் கஷ்டமா இருக்கு அப்படி ஏதாவதுன்னா தயவு செய்து டாக்டர் கிட்ட போங்க. இது ரொம்ப காமன் தான், விட்டுற வேண்டாம். இது காமன் தான், லெஸ் சிவியர் தான், இது கோவிட் மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வேற ஏதாவது கொஞ்சம் சிவியர் சிம்டம்ஸ் தெரியுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். So guys, don't be scared, don't panic. With right information and right precautions, we can save ourselves. So take care.